இப்போ யாக்கோபை பற்றி நாம் படிக்கும் பொழுது நீங்கள் உண்மையாக ஒழுங்காக கவனித்து படித்தால் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் இடம் மாறும். காலாகாலமாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் உண்மை அல்ல என்று உங்களுக்கு தெரிய வரும். ஆகவே நான் இந்த பாடத்திலே நிறைய அசைவுகளை, நிறைய ஆட்டங்களை ஏற்படுத்த போகிறேன். சுனாமிகள், எரிமலைகள், பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் வரும். ஆனால் பவுலடியார் மூலம் ஆவியானவர் கலாத்தியருக்கு சொன்னதை மறக்கக்கூடாது. ஒரு தேவ தூதன் வந்து இந்த சுவிசேஷத்துக்கு அப்பால் பட்டதை சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான். ஆகவே நான் என்னத்தை சொன்னாலும் அதை வேதத்தில் இருந்து ஏதோ ஒரு விதத்தில் நிரூபிக்கக்கூடியதாக இருந்தால் மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரிகிறதா? சில நேரம் வேதம் அப்படியே பச்சையாக நாம் எதிர்பார்க்கிற விதத்தில் சொல்லாது. ஆனால் சில வேறு விதத்திலாவது வேதத்தில் இருக்கிறதை காட்டி அடே உண்மை அப்பா என்று நம்மை வசனம் உறுதிப்படுத்தினால்தான் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் யாக்கோபு என்றால் ஒரு ஏமாற்றுக்காரர், ஒரு எத்தன், ஒரு வஞ்சகன், ஒரு தடவைக்கு 2 தடவை தனது அண்ணனை ஏமாற்றினவன், இப்படியெல்லாம் பல எண்ணங்கள் உண்டு. இப்போ நான் உங்களிடத்தில் கேட்டால் யாக்கோபு என்ற பெயரின் அர்த்தம் என்னவென்று உடனே சொல்லுவீர்கள், எத்தன். அப்படித்தானே? எத்தன், ஏமாற்றுக்காரன். நீங்கள் மாத்திரமல்ல, பெரிய பெரிய வேத பண்டிதர்களிடம் கேட்டு பாருங்கள், பைபிள் காமெண்ட்ரிஸை வாசித்து பாருங்கள், பழைய வேதாகம ஆராய்ச்சியாளர்களான மேத்யூ ஹென்றி போன்றவர்கள் முதல் இன்றைய நவீன கால வேத ஆராய்ச்சியாளர்களிடம் கூட நீங்கள் கேட்டு பார்த்தால் அவர்களும் எத்தன் என்று தான் சொல்லுவார்கள், ஏமாற்றுக்காரன் என்று சொல்லுவார்கள். புரிகிறதா? இப்போ நான் இந்த நாட்களிலே என்ன என்ன காரியங்கள் சொல்ல போகிறேன் என்று எல்லாம் அல்ல, ஒரு சில விஷயங்களை இப்பொழுது சொல்லிவிட்டு இன்றைய பாடத்துக்குள்ளே உங்களை கொண்டு போகிறேன். இந்த ஒரு வேளை என்றதை கொஞ்சம் கற்பனை செய்வோம். ஒரு வேளை. இப்போ யாக்கோபினுடைய பெயரின் அர்த்தம் என்ன? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எத்தன். ஒரு வேளை யாக்கோபினுடைய பெயர் எத்தன் இல்லை என்றால் ஒரு வேளை ஓகே. யாக்கோபு தான் அண்ணனாகிய ஏசாவை ஒரு தடவைக்கு 2 தடவை ஏமாற்றினதாக அவரே சொல்லுகிறார். உண்மையா இல்லையா? முதலாவது தடவை என்ன? யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்த பொழுது பசியோடு வந்த அண்ணன் கூழ் கொஞ்சம் கேட்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நயவஞ்சகனாகிய, கயவனாகிய, ஏமாற்றுக்காரனாகிய, எத்தனாகிய யாக்கோபு ஏசாவின் சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கி விலைக்க அதற்கு கூழ் கொடுத்தான். அவன் இல்லையா? வேதத்தில் அப்பட்டமாக அப்படி இருக்கிறது. ஒரு வேளை அந்த இடத்திலே யாக்கோபு ஏமாற்றவில்லை என்றால், ஒரு வேளை யாக்கோபு செய்தது சரியாய் இருந்தது என்றால், ஒருவேளை ஏசாக்கு வயது சென்று கண் பார்வை மங்கி போன நிலையில் பாவம் தன் மூத்த மகனை அழைத்து, தம்பி வேட்டையாடி எனக்கு விருப்பமான விதத்திலே ஒரு இறைச்சியை சமைத்துத்தா, நான் சாப்பிட்டு திருப்தியாகி உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிறார். பாவம் அவரும் யார்? ஏசா வேட்டைக்கு போய்விட்டார். இதையொட்டு கேட்டுக்கொண்டிருந்த ரெபேக்காள் தாய் அதை போய் யாக்கோபுவுக்கு சொல்லி, உன் அண்ணன் இப்படி போய்விட்டானடா, அவன் வருவதற்கு முன்பாக நீ போய் 2 ஆடுகளை கொண்டு வா, உன்னப்பனுக்கு விருப்பமான மாதிரி நான் சமைத்து தருகிறேன், அதை அவருக்கு போய் கொடுத்து அந்த ஏசாவுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள் என்று சொல்ல, யாக்கோபு முதலிலே கொஞ்சம் தயங்குகிறார். என் அப்பாவுக்கு என் உடம்பிலே மயிர் இல்லை என்று தெரியும், என் அண்ணனுடைய உடம்பிலே மயிர் இருக்கிறது, சரியடா அவனுடைய உடுப்பை போட்டுக்கொண்டு போ. இப்படி
ஏதோ ஒரு விதத்தில் யாக்கோபு போய் ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வந்து விட்டார். அம்மாவும் சூழ்ச்சி செய்து, தம்பியும் சூழ்ச்சி செய்து அண்ணனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தை தம்பி பெற்றுக்கொண்டாராம். ஒருவேளை ரெபேக்கா செய்தது சரி என்றால், ஒருவேளை யாக்கோபு அப்படி செய்தது சரி என்றால், இந்த ஒரு வேளையை வைத்து நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். எத்தனை பேர் அம்மா அப்பா மார் இருக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளை குட்டி பிள்ளையாக இருக்கட்டும், கிழட்டு பிள்ளையாக இருக்கட்டும், அம்மா அப்பா மார் கையை தூக்கி காட்டுங்க. இப்போ உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்ல தங்கமான, குறையே இல்லாத, பவித்திரமான, பரிசுத்தமான, கீழ்ப்படிவுள்ள, தேவனுக்கு பயந்த, வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற நல்ல பிள்ளைகளா? இப்போ நீங்கள் என்னிடத்தில் திருப்பி கேட்கலாம், யோ உன்னுடைய மகள். நான் சொல்லுவேன், என் மகள் ஒன்றும் அவ்வளவு நல்லவள் கிடையாது. அவளோடு நான் போராடுகிற போராட்டம் என்னை விடுங்கள். அவள் அம்மா போராடுகிற போராட்டத்தை பார்க்கும் பொழுது யுக்ரைன் ரஷ்யா எல்லாம் என்ன, யமனும் ஹமாஸும் ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலை தாக்குவது என்ன? மெர்சி மிஷாவின் யுத்தத்துக்கு நடுவிலே மாட்டிக்கொண்டு டொனால்ட் ட்ரம்பை போல இருக்க வேண்டுமா, விளாடிமிர் புட்டினை போல இருக்க வேண்டுமா என்று நான் படுகிற அல்லல். நீங்கள் இந்த இடத்துல முதலிலே பொன்னாடை போர்க்கும் பொழுது இந்த பன்னாடையின் குடும்பத்தை சேர்ந்த 2 பெண்களை கண்டதாக நினைக்கிறீர்கள், அப்படித்தானே? எத்தனை பெண்களை நீங்கள் கண்டீர்களா? 2. ஆஹா, 4. மெர்சி மிஷா 1 2, அது பெரிய மிஷா 3, இது சின்ன மெர்சி 4. இந்த 4 பெண்களோடு நான் படுகிற பாடு எனக்கு தான் தெரியும். அப்போ என்னிடத்தில் நீங்கள் கேட்டால், என் மகள் ஒன்றும் அவ்வளவு பவித்திரமான, பரிசுத்தமான, கீழ்ப்படி உள்ள ஒருத்தி அல்ல. அவளுக்கும் குறைகள் உண்டு, அவளும் தவறுகள் செய்கிறாள். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் குறைகள் உண்டு, உங்களுடைய பிள்ளைகளும் தவறு செய்கிறார்கள். ஆனால் தவறு செய்த உங்கள் பிள்ளையின் தவறை எவனாவது அல்லது எவளாவது, எவனோடையாவது அல்லது எவளோடையாவது பேசுகிறதை கேட்டால் உங்களுக்கு கோபம், கவலை, வேதனை, விரக்தி, வெறுப்பு வருமா வராதா? சொல்லுவோமே, உங்களுடைய பிள்ளை உண்மையிலேயே ஒரு பயங்கர தப்பை எல்லாருக்கும் தெரிய செய்து விட்டது. அங்கே இருந்து அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள் என்னை. அங்கே பாருங்கள், என் மகள் அங்கே இருந்து பார்க்கிறாள். அந்த பார்வையில் என்ன தெரிகிறது தெரியுமா? வழக்கமாக என் அம்மா மட்டும் உன்னை குத்துவாள், இன்று வாடா ஹோட்டலுக்கு, நானும் குத்துவேன். பாஸ்டர் காப்பாத்துங்க. உங்களுடைய பிள்ளை உண்மையிலேயே எல்லாருக்கும் தெரிகிற ஒரு தவறை செய்து விட்டான் அல்லது செய்து விட்டாள். அது எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. அப்படி அம்பலமான, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குறையை யாரோ 2 பேர் பேசிக்கொண்டு திரிகிறார்கள். அது உங்கள் காதிலே விழுகிறது. எவ்வளவு வேதனை வரும் சொல்லுங்கள். அடே, என் பிள்ளை செய்த தவறைத்தானே சொல்லுகிறார்கள், சொல்லட்டுமே என்று நினைக்கிற ஒரு அம்மா அப்பா உண்டா? சொல்லுங்கள். இல்லை. என் மகளின் குறை எனக்கு தெரியும். ஆனால் அந்த குறையை யார் பேசினாலும் அது என் மனதை உடைக்கும். பலவிதமான உணர்வுகள் வரும். கவலை வரும், வேதனை வரும், வெறுப்பு வரும், விரக்தி வரும். இது தொடர்ந்து நடந்தால், சரி இந்த சபையையே எடுப்போமே, உங்கள் பிள்ளை செய்த ஒரு தவறை இந்த சபையிலே உள்ளவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறார்கள் என்று பார்த்தால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பேசுகிறார்கள். யாரை பார்த்தாலும் அவர்கள் உங்களிடத்தில் பிள்ளையை பற்றி தான் கேட்கிறார்கள். இப்போ உங்களுடைய பிள்ளை திருந்தி ஆயிட்டா எவ்வளவு கவலையா இருக்கும் இல்லையா? அவங்க கேட்கும் போது மூஞ்சில குத்தனு மாதிரி வருமா இல்லையா? சரி, தொடர்ந்து உங்கள் பிள்ளை செய்த தவறை சபையிலே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன தீர்மானிப்போம் தெரியுமா? இனி நான் இந்த சபைக்கு போக மாட்டேன். தீர்மானிப்பீங்களா இல்லையா? என்னடா இது, விடுகிறார்கள் இல்லையே.
இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் பிள்ளை தவறு செய்யாமல் யாரோ தவறாய் உங்கள் பிள்ளையை சொல்லிவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்னது உங்கள் பிள்ளை உண்மையாய் தவறு செய்து. ஆனால் இப்போ நான் சொல்வது உங்கள் பிள்ளை தவறு செய்யவில்லை. எவனோ ஒரு ஊதாரி உங்கள் பிள்ளையை குறித்த ஒரு கதையை, கட்டுக்கதையை அவிழ்த்துவிட்டு முழு சபையும் நம்ப தொடங்கிவிட்டது. அப்போ உங்களுடைய வேதனை இன்னும் பன்மடங்கு அதிகரிக்குமா இல்லையா? இப்போ நான் யாக்கோபை பற்றி பேசுகிறேன். யாக்கோபு எவ்வளவு காலத்துக்கு முன்பு வந்தவர்? 4000 ஆண்டுகளுக்கு முன்பு. அதாவது இன்று நாம் இயேசுவை, பவுலை, யோவானை, பேதுருவை எவ்வளவு காலத்துக்கு முன் வந்தவர்களாய் பார்க்கிறோம்? 2000. அதுபோல இயேசுவின் காலத்தில் அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக பார்க்கப்பட்டவர்கள் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள். அப்போ அந்த யாக்கோபின் காலத்திலே இருந்து ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்துக்காக யாக்கோபின் பெயர் எத்தன் என்று ஒருவன் கதை கட்ட, அதை 4000 ஆண்டுகளாக தேவனுடைய மக்கள் நம்பிக்கொண்டு வருகிறது நடந்தால், ஒருவேளை 4000 ஆண்டுகளாக நமது ஆண்டவர் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாரா இல்லையா? நான் கேட்கிறேன். ஒருவேளை சரி, முதல் 2000 ஆண்டுகள் யூதர்கள், ஆனால் அப்புறம் இயேசு வந்து கிறிஸ்தவர்கள் நாம் வந்து விட்டோம். கடந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களும் அந்த யாக்கோபை எத்தன் 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 ஏமாற்றுக்காரன், வஞ்சகன் என்று நாம் சொல்லிக்கொண்டு வருவது உண்மை இல்லை என்றால் தேவனுடைய மனம் எவ்வளவு புண்படும் யோசித்து பாருங்கள். ஒருவேளை புரிகிறதா நான் சொல்லுவது? அப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்ன பாஸ்டர் சுரேஷ் ஒரு மாதிரி பேசுறீங்க, அப்போ யாக்கோபு என்றால் எத்தனை இல்லையோ? அதை பிறகு பார்ப்போம். ஆனால் யாக்கோபை பற்றின பல பயங்கரமான விஷயங்களை இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். யாக்கோபு என்ற பெயர் ஏன் வந்தது? அந்த பெயரின் அர்த்தம் என்ன? அந்த பெயருக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் உண்டா? அந்த பெயருக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் உண்டா? அந்த பெயருக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டா என்றெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். அது ஆறுதலாய் வரட்டும், நாளை மறுதினம் அவசரம் இல்லாமல் வரட்டும். அப்புறம் அந்த யாக்கோபு கூழ் சமைத்தாரே, ஏன் அந்த கூழை அண்ணனுக்கு கொடுப்பதற்கு விலை பேசினார்? அது என்ன கூழ்? அந்த கூழ் இன்றும் இஸ்ரவேலில் இருக்கிறதா? ருசியாய் இருக்குமா? இதையெல்லாம் பார்ப்போம். ஏசா கூழ் மட்டும் தான் கேட்டார், யாக்கோபு கூழோடு அப்பத்தையும் கொடுக்கிறார். ஏனென்று பார்ப்போம். இப்போ ஆதியாகமம் 25வது அதிகாரத்திலே அந்த கூழ் சமாச்சாரத்தை சும்மா ஞாபகப்படுத்துவோமே, எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். அந்த கூழ் சம்பவத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோபின் மேல் நமக்கு கோபம் வராவிட்டால் நாம் உணர்வு உள்ளவர்களே அல்ல. கூழ் சமைத்துக் கொண்டிருக்கிறார். ஏசா வெளியிலிருந்து களைத்து போய் வருகிறான். தம்பி, அந்த சிவப்பான கூழிலே எனக்கு கொஞ்சம் தா என்கிறான். அவன் கூழ் கேட்டபடினாலே அவனுடைய பெயரே மாறுகிறது ஏதோம் என்று. எப்படி? ஆஃப்டர் ஆல் ஒரு கூழ் கேட்டபடினால் அவனுடைய பெயர் சிவப்பு என்று மாறுகிறது. அப்போ இந்த தம்பி சொல்லுகிறான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. அப்போ அண்ணன் சொல்லுகிறான், ஐயோ நான் சாக போகிறேனடா, எனக்கு சேஷ்ட புத்திர பாகம் என்னத்துக்கு, கூழைத்தா. அதற்கு யாக்கோபு சொல்லுகிறார், நீ எனக்கு ஆணையிட்டு கொடு. கோபம் வருதா இல்லையா மனுஷனா அவன்? உடனே ஏசா ஆணையிட்டு கொடுக்கிறான். யாக்கோபு கூழையும் அப்பத்தையும் கொடுக்கிறான். இப்போ இந்த சம்பவத்தின் போது இதை பார்க்கிற நமக்கே யாக்கோபின் மேல் கோபம் வருகிறதா இல்லையா? என்ன சொல்றீங்க?
கோபம் வருகிறது, அவர் அப்படி செய்திருக்க கூடாது என்று எண்ணுகிறவர்கள் கையை தூக்கிட்டு கை கீழே போடுங்க. இப்போ தான் கேள்விப்பட்டோம் பேண்ட்ரி கபடில் கை தூக்குறீங்கன்னு. இவ்வளோ காலம் நானும் பேண்ட்ரி கபடெல்லாம் பார்த்துருக்கேன், அந்த எண்ணமே வரல. பாச சுரேஷ் பேண்டர் சொன்ன பிறகு தான் எனக்கும் பட்டுச்சு. ஆமாம்ல, தேயிலை எடுக்கிறோம், காஃபி எடுக்கிறோம், கராம்பு எடுக்கிறோம், அதை எடுக்கிறோம், இதை எடுக்கிறோம். ஆனால் இங்கே கைகளை தூக்குங்கள், உயர தூக்குங்கள். எப்படி எப்படி இருக்கும் பேண்ட்ரி கபட் மேலே நின்று? அப்போ நமக்கே கோபம் வருகிறதே, ஆண்டவருக்கு கோபம் வந்திருக்காதா? ஆனால் நீங்கள் ஆதியாகமம் 25 பார்த்தால் ஏசாவை திட்டுகிறார். இப்படியாக அவன் ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் செய்தான் என்று அவனை திட்டுகிறார், யாக்கோபை திட்டவில்லை. ஓ லாலா. ஓகே, இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த யாக்கோபை பற்றி நீங்கள் படிக்கும் பொழுது யாக்கோபின் பேரின் அர்த்தம் எத்தனல்ல என்பதனை நான் பிறகு நிரூபிக்கப் போகிறேன். யாக்கோபு யாரையும் ஏமாற்றவில்லை என்று நான் நிரூபிக்கப் போகிறேன். யாக்கோபு ஒரு நல்ல பெயரோடு இருந்த தங்கமான ஒரு மனிதர் என்று நான் நிரூபிக்கப் போகிறேன். வேதத்தில் இருந்து நிரூபிக்கப் போகிறேன். அப்போதான் தேவனுடைய மனம் குளிரப் போகிறது. யோசியுங்கள், நான் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ண சொன்னேனே அம்மா அப்பாவுக்கு. என்ன? உங்கள் பிள்ளையை குறித்து தவறாய் ஒரு கதையை யாராவது பரப்ப, அந்த கதையை எல்லாரும் நம்பி இருக்க உங்கள் மனம் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு உங்கள் பிள்ளையை பற்றி பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பமே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 பேருக்கு உங்கள் பிள்ளையை பற்றி உண்மையை சொல்ல உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சந்தர்ப்பம் கிடைத்ததை இட்டு சந்தோஷப்படுவீர்களா இல்லையா? அப்பாடா, ஒரு குட்டி குரூப்புக்காவது என் பிள்ளையை பற்றி நான் சொல்ல எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததே என்று ஆசையாய் வந்து அவர்களுக்கு நீங்கள் உண்மையை சொல்ல மாட்டீர்களா? அப்ப என்ன சொல்வீர்கள்? இங்கே பாருங்கள், நீங்கள் 10 பேராவது கேட்டுக்கொள்ளுங்கள். என் பிள்ளை அப்படி செய்யவில்லை, என் பிள்ளை அப்படி செய்வதாக சொன்னானே, அவன்தான் கள்ளன், இதோ ஆதாரங்கள் என்று நீங்கள் ஆதாரங்களை சமர்ப்பிக்கும் பொழுது அந்த 10 பேரும் அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிள்ளையை குறித்து இருக்கின்ற அவர்களுக்கு இருந்த அந்த கெட்ட அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டு அந்த சின்ன கூட்டம் முடியும் பொழுது உங்களை பார்த்து, மன்னித்து கொள்ளுங்க ஐயா, மன்னித்து கொள்ளுங்க அம்மா, அந்த அவர்களுடைய பேச்சை கேட்டு உங்கள் பிள்ளையை தவறாய் நினைத்து கொண்டிருந்தோம், இப்போதானே தெரிகிறது உங்களுடைய பிள்ளை தங்கமான பிள்ளை அதை செய்யவில்லை என்று சொல்லும்போது உங்கள் மனம் எவ்வளவு ஆறுதல் அடையும், எவ்வளவு திருப்தியாய் அந்த ராத்திரியிலே நீங்கள் உறங்குவீர்கள். சொல்லுங்கள். முழு உலகத்துக்கும் உங்களால் நிரூபிக்க முடியாமல் போய்விட்டது, ஆனால் ஒரு 10 பேராவது உண்மையை அறிந்து கொண்டார்கள் என்ற ஒரு நிம்மதி உங்களுக்கு வருமா இல்லையா? ஆகவே ஒரு வேளை யாக்கோபு எத்தன் இல்லை, ஒரு வேளை யாக்கோபு என்ற பெயரின் அர்த்தம் காலை வாருபவன் என்பது அல்ல, ஒரு வேளை யாக்கோபு ஏசாவை ஏமாற்றவில்லை, அவர் தந்தையை வஞ்சித்து ஆசீர்வாதத்தை பெறவில்லை என்றால் இந்த சிறு கூட்டம் 34ஆம் ஆண்டு விழாவில் அமர்ந்திருக்கும் சீயோன் சுவிசேஷ சபை கூட்டம் தேவனுடைய ஒரு மனுஷனாகிய யாக்கோபை பற்றின தப்பபிப்பிராயங்களை அகற்றி ஒழுங்கான உண்மையை புரிந்து கொள்ளுகின்றதே என்று தேவனுடைய மனதிலே ஒரு சந்தோஷம் வருமா வராதா? யோசியுங்கள். சரி, நான் யாக்கோபின் பெயரினுடைய அர்த்தங்களை எல்லாம் நான் பிறகு நாளைக்கு பேசுகிறேன். அதற்கு முன்னர் நீங்கள் 2 வேத பகுதிகளை பார்க்க வேண்டும். ஒன்று ஆதியாகமம் 17வது அதிகாரம். ஆதியாகமம் 17வது அதிகாரத்திலே விரலை வைத்துக்கொண்டு ஆதியாகமம் 32வது அதிகாரத்துக்கு வாருங்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே விரலை வைத்துக்கொண்டு
ஆதியாகமம் 32வது அதிகாரத்துக்கும் வாருங்கள். 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அவருடைய முதல் பெயர் என்ன? ஆபிராம். என்ன பெயராக அது மாற்றப்பட்டது? ஆபிரகாம். இப்போ ஆதியாகமம் 32 27 28 வாசியுங்கள். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இந்த ஆதியாகமம் 32 28 கிட்டத்தட்ட ஆதியாகமம் 17:5 மாதிரி இருக்கிறது அல்லவா? மைக்கலிங்கம் வாசிங்க ஐயா திரும்ப அந்த 2 வசனங்களையும். 19:5 அவரை மைக்கலிங்கம் என்று நான் ஏன் அழைக்கிறேன் என்பதை தனியாக வந்து இடத்துல கேட்கவும். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஓகே, 32:28. அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இந்த 2 இடத்திலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இனி உன் பேர் அந்த முந்தின பெயராய் இருக்காது, மாற்றப்பட்ட பெயர். அதற்குரிய காரணமும் சொல்லப்படுகிறது. இப்போ ஆதியாகமம் 17 9வது வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்கள், நான் நிறுத்தி விடுவேன். வாசிங்களே. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி. ஸ்டாப். யாரை நோக்கி? ஆபிரகாமை நோக்கி. ஆபிராமை நோக்கியா? இல்லை. இப்போ 32 28 பெயரை மாற்றுகிறார். 29 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு. போதும். அப்பொழுது யாக்கோபு என்று வரலாமா? இப்போதானே ஆண்டவர் சொன்னார் இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் என்று. இப்ப வேதத்தை எழுதுகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். யாரை கொண்டு ஆதியாகமம் புத்தகத்தை எழுதுகிறார்? மோசேயை கொண்டு. அப்போ 17:5 ஆபிராம் ஆபிரகாமாய் மாறின பிறகு அடுத்த தடவை அவரை குறிக்கும் போது ஆபிரகாம் என்று 9ஆம் வசனம் குறித்தால் 28ஆம் வசனத்திலே 32ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு என்ற பெயர் மாறின பிறகு 29ஆம் வசனம் என்னவென்று வர வேண்டும்? அப்பொழுது இஸ்ரவேல். ஆனால் எப்படி வருகிறது? அப்பொழுது யாக்கோபு. 30வது வசனம். அப்பொழுது யாக்கோபு. போதும். 32வது வசனம். அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை, இஸ்ரவேலின் தொடை சந்தை என்று சொல்லணும். 33:1 யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து. பாத்தீங்களா? ஹலோ, யாக்கோபு என்ற பெயரை மாற்றின பிறகு ஆண்டவர் யாக்கோபு 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 என்றே கூப்பிடுகிறார். 17க்கு வாருங்கள். 17 9 பார்த்து விட்டோம். அப்புறம் நீங்கள் 15 வாசியுங்கள். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி. ஓகே, 17வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் முகம். போதும். ஹலோ, விளங்குதா? பிரச்சனை என்ன? பிரச்சனை ஆபிராம் என்று அங்கு மாற்றின பிறகு வேதத்தில் யாக்கோபு புத்தகம் வரை ஆபிரகாமை பற்றி பேசப்படுகிறது. தெரியுமா? புதிய ஏற்பாட்டின் யாக்கோபு புத்தகம் இருக்கிறதே, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆபிராமை அறிமுகமாகிறோம். 11:27 17:5 வரை ஆபிராம் 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 ஆபிராம். 17:5 இருந்து புதிய ஏற்பாட்டின் யாக்கோபு புத்தகம் வரை அவர் எங்கெல்லாம் பேசப்படுகிறாரோ அவரை ஆண்டவர் ஆபிரகாம் என்று தான் அழைக்கிறார். ஒரு தடவை கூட ஆபிராம் என்று அழைக்கவில்லை. இவ்வளவுக்கும் ஆபிராம் என்ற பெயர் ஒரு கெட்ட பெயரே அல்ல. ஆபிராம் என்றால் ஒரு ஜாதியின் தந்தை. ஆண்டவர் ஆபிரகாம் என்று மாற்றும் பொழுது ஆபிரகாம் என்றால் ஜாதிகளின் தந்தை. ஜாதிகளின் தந்தையை ஜாதியின் தந்தை என்று சொல்லுவது என்ன கெட்ட பெயரா?
இல்லை. இருந்தும் ஆண்டவர் ஆபிராம் என்று அவரை அழைக்கவே இல்லை. ஆனால் யாக்கோபு என்ற பெயர் கெட்ட பெயராய் இருக்கிறதாக நாம் சொல்லுகிறோம். யாக்கோபு என்றால் என்ன அர்த்தமாம்? எத்தன். அப்போ அதை இஸ்ரவேல் என்று மாட்டுகிறார். இஸ்ரவேல் என்றால் அழகான பெயர், ரெண்டு அர்த்தம் உண்டு. இஷ்ஹா எல் என்றால் தேவனோடு போராடுகிறவன் அல்லது தேவனோட இளவரசன், ரெண்டு அர்த்தம் உண்டு. ரெண்டுமே நல்ல அர்த்தங்கள். அப்போ பேசாமல் அவரை அதற்கு பிறகு இஸ்ரவேல் 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 என்று சொல்லலாமே. இப்போ தேவன் தன்னை பழைய ஏற்பாட்டிலே அறிமுகப்படுத்தும் பொழுது தன்னை என்னவென்று அறிமுகப்படுத்துகிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். இப்படி சொல்லும் பொழுது அந்த நடுவிலே வருகிறாரே ஈசாக்கு, அந்த ஒருவருக்கு தான் பெயர் மாற்றப்படவே இல்லை. சரியா? பிறந்ததும் ஈசாக்காய், இறந்ததும் ஈசாக்காய். ஆனால் ஈசாக்கின் அப்பாவின் பெயரும் மாற்றப்பட்டது, ஈசாக்கின் மகனின் பெயரும் மாற்றப்பட்டது. அப்போ ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்றால் அடுத்து இஸ்ரவேலின் தேவனும் என்று வர வேண்டும். மாற்றப்பட்ட பெயர்கள். இல்லை என்றால் நான் ஆபிராமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று வந்திருக்க வேண்டும். புரியுதா நான் சொல்லுவது? ஒன்று ஆபிராமின், ஈசாக்கின், யாக்கோபின் என்று சொல்லுங்கள் நாதா, அல்லது ஆபிரகாமின், ஈசாக்கின், இஸ்ரவேலின் என்று சொல்லுங்கள். ஆபிராம் என்று சொல்லாமல் ஆபிரகாமின் என்கிறீர்கள். ஆனால் யாக்கோபு என்று ஏன் சொல்லுகிறீர்கள் இஸ்ரவேல் என்று சொல்லாமல்? யோசிங்க. மத்தேயு 1வது அதிகாரத்துக்கு போங்க ஐயா. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யார் ஈசாக்கை பெற்றார்? புதிய ஏற்பாட்டிலே வந்து விட்டது. போ. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார். யார் ஈசாக்கை பெற்றது? ஆபிராமா ஆபிரகாமா? ஆபிரகாம். அப்போ ஈசாக்கு யாரை பெற்றிருக்க வேண்டும்? இஸ்ரவேலை. வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். கம் ஆன். பிரச்சனையா இல்லையா? எத்தனை பேர் சொல்லுகிறீங்க இப்பதான் இதை நோட் பண்றோம் பாஸ்டர்னு? கையை தூக்கி காட்டுங்க. சொல்லுவாங்க எனக்கு, பாஸ்டர் உங்களுக்கு தெரிகிறதெல்லாம் எங்களுக்கு தெரியுது இல்லையேன்னு. எனக்கு தெரிகிறது உங்களுக்கு தெரிஞ்சா நான் இங்கே வர முடியாதே, என்ற தொழில் போயிருமே. என்ன பாஸ்டர் சுரேஷ் சொல்றீங்க? எனக்கு தெரிகிறதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் என்ன நானா வந்தாலும் கூப்பிடுவாருங்கிறீங்க. இப்போ நானா வந்தாலும் ஸ்டேஷனுக்கு ஆள் அனுப்புகிறாரு, எனக்குன்னு ஒரு ரூம் போட்டு கொடுக்குறாரு. ஸ்டேஷனில் என்ன ஏற்றின உடனே ஷோலுக் இந்த அங்கே 420ஆம் நம்பர் ரூம்னு கொடுக்குறாங்க. இவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை தான் சொல்ல போகிறாருன்னா பாஸ்டர் என்ன சொல்ல, என்ன கோதாரி அந்த சுரேஷ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதான் சொல்லி போட்டு போகிறான், அவன் ஏன் வர்றான் என்று தெரியல. ஒரு தடவை வேறையும் அனுப்பாமல் விடுவோம், உவன் குறுக்கால போனவன் பேந்து வராமல் இருப்பான் அப்படி சொல்லுவீங்களா இல்லையா? ஆமாம். அதனால உங்களுக்கு தெரியக்கூடாது, எனக்கு தெரியணும். அப்பத்தான் என் தொழில் நிற்கும். நீங்கள் பாருங்கள், எங்கு பார்த்தாலும் ஆண்டவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று தான் சொல்லுகிறார். இன்று வரை அவர் யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறார். ஆனால் 32 28 திரும்ப வாசிங்க. ஆண்டவர் பொய் சொல்லுகிற மாதிரி இருக்குது. அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல், கவனிங்க, எல்லாருக்கும் தமிழ் தெரியுதா இல்லையா? இனி உன் பெயர் யாக்கோபு என்னப்படாமல், இப்படி சொன்னவர் அவரே யாக்கோபு 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 என்கிறார். அவ்வப்போது இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். முதலில் வாஸ்தவமே ஏசாயா 41:14 அதிலும் என்ன சொல்லுகிறார்? யாக்கோபு எனும் தோலாவே பூச்சியே இஸ்ரவேலர் என்று சிறு கூட்டம் ரெண்டையும் சொல்றார். அப்போ அவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? யாக்கோபு என்று எண்ணப்படாமல் என்று சொல்லுகிறார். பொய்யா இல்லையா சொல்லுங்க? ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? அப்போ யாக்கோபு எண்ணப்படாமல் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஆகவே ஒன்று யாக்கோபு எண்ணப்படாமல் என்று ஆண்டவர் சொல்லாதிருந்திருக்க வேண்டும், அல்லது இவர் இப்போ இந்த தமிழிலே வாசிப்பது போல ஆங்கிலத்தில் இருப்பது போல பிரெஞ்சு அது
இப்படியெல்லாம் சொல்லியும் அவர் யாக்கோபு என்று சொல்லாமல் இருந்திருக்க வேண்டும். இப்போ நான் சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா? இந்த வசனம் உண்மையில் எபிரேய மொழியிலே அப்படி அல்ல இருக்கிறது என்று. இப்போ நான் எபிரேய மொழியிலே எப்படி இருக்கிறது என்று தமிழிலே சொல்லுகிறேன். இது பொருந்துமா என்று பாருங்கள், அவ்வளவுதான். உன் பேர் என்ன? யாக்கோபு. இனி நீ யாக்கோபு என்று மட்டும் எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்றும் எண்ணப்படுவாய். யோசிச்சு பாருங்க. அப்படி அந்த வசனம் வந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய பிரச்சனையே தீர்ந்து விடுகிறது. இனி நீ யாக்கோபு என்று மட்டும் எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்றும் எண்ணப்படுவாய் என்றால் அடுத்த வசனத்திலே யாக்கோபு என்று சொன்னால் பரவாயில்லை, அதே ஆளுக்கு யாக்கோபு இஸ்ரவேல், யாக்கோபு இஸ்ரவேல் என்று மாறி மாறி சொல்ல முடியும். புரிகிறதா? இப்போ உங்களுக்கு எபிரேய மொழி தெரியாது என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு நான் திமிராய் வந்து இந்த இடத்துல இந்த வசனத்திலே மொழிபெயர்ப்பு இப்படித்தான் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு காட்டுகிறேன். யாக்கோபு என்று எண்ணப்படாமல் என்று ஆண்டவர் சொல்லி இருக்க முடியாது. ஏன்? அதற்கு பிறகு ஆண்டவர் தொடர்ந்து யாக்கோபு யாக்கோபு என்று ஏன் சொல்ல வேண்டும்? அது புரியுதா உங்களுக்கு? அப்படியானால் யாக்கோபு என்ற பெயர் கெட்ட ஒரு பெயராய் இருந்திருந்தால் ஆண்டவர் அந்த ஒரு கெட்ட பெயரின் தேவன் என்று தன்னை பெருமையாய் சொல்லிக்கொள்ள விரும்புவாரா? இன்னும் கொஞ்சத்திலே முடிக்க போகிறேன். இந்த யாக்கோபு எத்தன், யாக்கோபு வஞ்சகன், யாக்கோபு ஏமாற்றுக்காரன் என்று முழு யூத சமூகமும் கிறிஸ்தவ சமூகமும் 4000 ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளாக நம்பிக்கொண்டு வருகிறதே. ஏன் என்று சொல்லவா? ஏன் என்று சொல்லவா? இப்போ உங்களிடத்துல கேட்டால், ஆம் யாக்கோபு எத்தன் என்று யார் சொன்னது? அது அந்த பாஸ்டர் சொன்னவர். அவரிடத்துல கேட்டால் உங்களுக்கு யார் சொன்னது? அது நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே அந்த பாஸ்டர் சொன்னவர். அவரிடத்துல கேட்டார் உங்களுக்கு யார்? இப்படி 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 போய் கடைசியில் எங்கு வந்து நிற்போம் தெரியுமா? ஏசா 27வது அதிகாரத்துக்கு வாருங்கள். அங்கே ஈசாக்கும் ஏசாவும் என்ன சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள். 35வது வசனத்தை வாசியுங்கள். ஈசாக்கு சொல்லுகிறார் தன் மகனை பார்த்து. அதற்கு அவன் என்றால் ஈசாக்கு. அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அப்போ ஈசாக்கு தன் மகனை குறித்து நற்சாட்சி சான்றிதழ் கொடுக்கிறார். அண்ணனிடத்தில் தம்பியை பற்றி சொல்லுகிறார், அடே ஏசா, எனக்கு பார்வை இல்லடா, எனக்கு வயசு போயிருது, உன் தம்பி தந்திரமாய் வந்து. விளங்குதா? இதை சொன்னவர் யார்? ஈசாக்கு. அடுத்த வசனத்தை பாருங்கள், ஏசா என்ன சொல்லுகிறான் என்று. அப்பொழுது அவன், அதாவது ஏசா, அப்பொழுது அவன் பேர் யாக்கோபு எண்ணப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான். போதும் போதும் போதும். அவனுடைய பெயர் என்னவோ அந்த பெயருக்கேற்ற விதத்தில் நடந்து கொண்டான். அதிலிருந்து என்ன தெரிகிறது? ஏசா சொல்லுகிறான் யாக்கோபு என்ற பெயர் ஏத்தன் அல்லது ஏமாற்றுக்காரன் என்று. ஏன்? 1க்கு 2 தடவை என்னை ஏமாற்றி விட்டான் என்று. யார் இதை சொன்னது? இப்போ இன்றைக்கு நீங்கள் யாக்கோபு என்றால் எத்தன் என்கிறீர்களே, அந்த அர்த்தத்தை முதல் மொழிந்தது யார்? ஏசா. பைத்தியக்காரர்களை கண்டிருக்கிறீர்களா? பைத்தியக்காரர்களை, விசரர்களை கண்டிருக்கிறீர்களா? அவர்கள் உங்களை பார்த்து விசரர்கள், பைத்தியக்காரர்கள் என்று சொல்லுவார்கள். சரியா? பைத்தியக்காரன் தன்னை ஒரு நாளும் பைத்தியம் சொல்ல மாட்டான். நானா பைத்தியம், நீ தான் பைத்தியம். சிறையில் இருப்பவர்களை பற்றி சொல்லுவார்கள், வெளியில இருந்து சிறையில் உள்ளவனை பார்ப்பது எப்படியோ அப்படித்தானோ அவன் உள்ளே இருந்து நம்மை பார்க்கும் போதும் தெரியும். என்ன? அவன் பார்க்கும் போதும்
நமக்கு முன்பாக கம்பி 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 இருப்பது தான் தெரிகிறதாம். அப்போ யாக்கோபு என்ற பெயருக்கேற்ற விதத்தில் ஏமாற்றினான் என்று ஒருவர் அர்த்தம் சொல்லுகிறாரே, அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்? பச்சை கள்ளன் ஏசா. அப்போ அந்த கள்ளன் சொன்னதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்பிக்கொண்டு யாக்கோபு என்றால் எத்தன், யாக்கோபு என்றால் எத்தன் என்று சொல்லுகிறோமே, ஒரு வேளை அப்படி இல்லை என்றால் ஆண்டவருக்கு எவ்வளவு கவலையாயிருக்கும். சரி, யாக்கோபு என்ற பெயர் ஏன் வந்தது? மூத்த பிள்ளை ஒரு சிவந்த மேனியுள்ள உடம்பிலே ரோமம் நிறைந்த பிள்ளையாய் வந்தது. உடனே எசாவ் என்று பெயர் வைத்தார்கள். அதற்குரிய அர்த்தம் நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், மயிரழகன். ஏசா என்றால் என்ன? மயிரழகன். இரண்டாவது பிள்ளை முதல் பிள்ளையினுடைய குதிங்காலை பிடித்து கொண்டு வந்ததாம். உடனே யாக்கோபு என்று பெயர் வைத்தார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? குதிங்காலை பிடித்து கொண்டு வருவது. இப்போ உங்களுக்கு நான் ஒரு பிறைய சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது எப்படி தொடங்குகிறது என்றால் என்று தொடங்கும். அதாவது ஈன்னு வரக்கூடாது. ஓகே, சொல்லுங்க. என்றால் எபிரேய மொழியிலே காலை பற்றுதல் என்ற அர்த்தம். ஆனால் இக்கோவுக்கு முன்பு யாக்கோவ் என்று வருகிறது. அப்போ குதிங்காலை பிடிப்பவன் என்று அவர்கள் யாக்கோபு என்று பெயர் வைத்தது பாதி சரி. மீதி என்ன நாளை சொல்லுவேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் அங்கே 8-10 காட்டுது, அது வேலை செய்தா? டைம் போயிடுச்சு மாதிரி இருக்கு இல்லையா? என்ற தெய்வமே, அந்த அந்த கிளாக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்னடா நேரம் நின்று விட்டதே என்று. சரி, நான் முடிக்கிறேன். சரியா? யாக்கோபு என்ற பெயரின் மிகுதி அர்த்தம் என்ன? காலை பிடிப்பவன் என்பது பாதித்தான். அதற்கு முன்னே யா என்று வருகிறது, அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ அவருடைய முழு பெயரின் அர்த்தம் ஏதாவது ஒரு பயங்கரமான நல்ல ஒன்றாக இருக்குமோ? அவர் சமைத்த அந்த கூழின் மர்மம் என்ன? இதையெல்லாம் இந்த நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபை பற்றி படித்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு, ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போது நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீர்கள்? சொல்லிவிட்டு இறங்குகிறேன். நீங்கள் சொல்லுவீர்கள், தேவன் எனக்கு யாக்கோபாய் இருக்கிறார் என்று சொல்லுவீர்கள். God bless you.